வெல்கம் டு வியூ டு டெக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேன் கார்டில் எப்படி அப்டேட் அண்ட் கரெக்ஷன் பண்ணுறது. இதில் வந்து என்எஸ்டிஎல் பேன் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் வருதில் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் என்எஸ்டிஎல், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு மேலே 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறது கீழே பாட்டமில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்து கிளியராகவும் இருக்கும். இப்போ வந்து சேஞ்ச் அண்ட் கரெக்ஷன் எக்ஸிட்டிங் பேன் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்துட்டு கேட்டகரியில் வந்துட்டு நிறையா இருக்கும். இப்போ நம்ம வந்து பர்சனலாக பண்ணுறதுனால இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் டைட்டில் இருக்கும், அதில் ஆண்கள் வந்து ஸ்ரீ யூஸ் பண்ணுங்கள், பெண்கள் வந்து கல்யாணம் ஆனவங்க எஸ்எம்டி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து எல்லாத்தையும் இதில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நம்ம அதை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா போட்டு சப்மிட் கொடுக்க வேண்டியதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்களோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அந்த டோக்கன் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் பண்ணுற எல்லா ப்ரொசீஜருமே சேவ் ஆகும். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் கேஒய்சி, அதாவது இகேஒய்சி, இல்லைனா டாக்குமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறீங்களா அப்படி எல்லாமே இருக்கும். இருக்கிற எல்லா டேட்டாவும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இதில் உங்களுக்கு வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆதார் டீட்டெயில்ஸ் அண்ட் பேன் டீட்டெயில்ஸு, அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்துட்டு உங்களோட அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் பேன் கார்டில் வர்றது, அதை பற்றின டீட்டெயில்ஸ், இதை மட்டும் தான் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் போட்டுங்க. இப்போ உங்களுக்கு கார்டு வேணும்னா இதில் நீங்கள் இங்கேயே டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான சார்ஜ் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்க. இதில் ஃபோட்டோ மிஸ்மேட்ச், சிக்னேச்சர், அப்புறம் வந்து பேரண்ட் டீட்டெயில் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்துட்டு வேறு அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி இந்த ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா, டாக்குமெண்ட் என்ன சப்மிட் பண்ணுறீங்க, இந்த பேன் கார்டுக்கு வந்துட்டு ஒரு காப்பியை சப்மிட் பண்ணோம். அப்போ தான் நம்ம டீட்டெயிலை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க, 3 4 அப்படிங்கிறத நம்பரில் போட்டுங்க. மேலே உங்கள் பேர், நீங்களாம் அப்ளை பண்ணுறதுனால ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். லாஸ்ட்டில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. அதோடு நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அது எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிங்க. அப்புறம் அந்த 8 டிஜிட் நம்பரை போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் மோடுக்கு போகும். பேமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு காட்டுவாங்க இகேஒய்சி அப்படின்னா சார்ஜ் அதுக்கு தனியாக பிடிப்பாங்க. இது எல்லாமே உங்கள் பில்லில் வந்துடும். எல்லாத்தையும் அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த பேமெண்ட் பேஜுக்கு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஐடி, எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு பே கன்ஃபார்ம் அப்படி கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா பேமெண்ட் ஆகி இந்த பேஜ் வந்துடும். திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப என்எஸ்டிஎல் பேன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் யூசர், அதாவது அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படிங்கிறது கீழே ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த டோக்கன் நம்பரை இதில் போட்டுட்டு இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் இந்த கேப்சா இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீ இது வரைக்கும் என்ன டீட்டெயிலோ எல்லாமே காட்டுவாங்க. உங்களோட நீங்கள் ஜெண்டரு, மெயில் ஐடி, அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் காட்டுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஓகேவா வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சைன் கொடுத்ததுனால உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஆதார் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ வித் சைன் கொடுத்த பிறகு தான் உங்கள் டேட்டா எல்லாம் அவங்க டேட்டாபேஸ்க்கு அப்டேட் ஆகும். அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு 15 டேஸில் உங்களுக்கு பேன் கார்டு வந்துட்டு அப்டேட் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிசிக்கல் கார்டாகவும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க.